உறவுகள் ஒரு இஸ்லாமிய பார்வை என்கிற தலைப்பை நான் தேர்ந்தெடுத்திருக்கிறேன். அன்புள்ள சகோதரிகளே, இந்த தலைப்பு நான் தேர்ந்தெடுத்ததுக்கான காரணம் என்ன என்று கேட்டால், இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்திலே வாழக்கூடிய முஸ்லிம்கள் அல்லாஹ் சொன்ன அடிப்படையிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அடிப்படையிலும் ஏராளமான காரியங்களை நாம் அமைத்திருக்கிறோம். அதைத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலும் நமக்கு சொல்லி காட்டுகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லும் பொழுது, லக்கது கான லக்கும் ஃபீ ரசூலுல்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, இந்த அல்லாஹ்வின் தூதரிடம் உங்களுக்கு அழகான முன்மாதிரி இருக்கிறது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே நமக்கு சொல்லி காட்டுகிறான். அந்த அடிப்படையிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தூதராக ஏற்று பின்பற்றுகிற நாம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன எத்தனையோ கட்டளைகளை இந்த உலகத்திலே பின்பற்றுகிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி தொழுதார்கள் தேடி தொழுகிறோம். அவர்கள் எப்படி நோன்பு வைத்தார்கள், அவர்கள் மேலும் எந்த மாதிரியாக நம்முடைய வாழ்க்கையிலே கடைபிடிக்க வேண்டிய அமல்களை சொன்னார்கள் என்று ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களிலும் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை காட்டி இருக்கிறார்களா, இதை செய்திருக்கிறார்களா, இதற்கு அனுமதி கொடுத்திருக்கிறார்களா, இதற்கு தடை செய்திருக்கிறார்களா என்று நம்ம வாழ்க்கையிலே நடக்கக்கூடிய பெரும்பாலான காரியங்களுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முன்மாதிரியாக வைக்கிறோம், ஏற்கிறோம், பின்பற்றுகிறோம். ஆனால் பெரும்பாலான முஸ்லிம்கள் மத்தியிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முன்மாதிரியாக ஏற்றுக்கொள்ளாத ஒரு சில விஷயங்களிலே இருக்கக்கூடிய ஒரு செய்தி என்ன என்று கேட்டால், இந்த உறவுகள் விஷயத்திலே பெரும்பாலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி நாம் பின்பற்றுவதில்லை. ரசூலுல்லாஹ் உறவுகளை பற்றி என்ன சொல்லி இருக்கிறார்கள், எந்த அடிப்படையிலே உறவுகளை அமைத்துக் கொள்ள சொல்லி இருக்கிறார்கள், உறவுகள் என்று சொன்னால் யார் யார் நமக்கு உறவாக வருவார்கள், அந்த உறவுகளை எப்படியெல்லாம் நாம் பின்பற்ற வேண்டும், எப்படியெல்லாம் உறவுகளை பேண வேண்டும் என்று சொல்லி உறவுகளை பேணுகிற விஷயத்திலே நாம் பேசுகிற ஒவ்வொரு உறவுகளிடத்திலும் ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கிறார்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே சொல்லி இருக்கிறான். எனவே அந்த அடிப்படையிலே எனக்கு இருக்கக்கூடிய உறவுகளை நான் பேணுவேன் என்று அப்படி உறவுகளை பேணுகிறோமா என்று கேட்டால் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். வேற எப்படி நம்ம உறவை பேணுகிறோம் என்று கேட்டால், இன்னைக்கு உலகத்திலே இருக்கிற எத்தனையோ மாற்று மத மக்களை பார்க்கிறோம், உலகத்திலே இருக்கிற எத்தனையோ கொள்கை பேசக்கூடிய மக்களை பார்க்கிறோம். அவர்கள் எப்படி உறவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்களோ, அவர்கள் எதை வைத்து உறவுகளை பின்பற்றுகிறார்களோ, அவர்கள் எதை வைத்து உறவுகளிடத்திலே அன்பாக நடக்கிறார்களோ, அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு நாமும் கூட அப்படித்தான் உறவுகளை நாம் பின்பற்றுகிறோம். அவர்கள் எப்படி உறவை தேர்ந்தெடுப்பார்கள் என்று கேட்டால், உறவுகள் என்று சொன்னால் அவர்களுக்கு பெரிதான வழிகாட்டுதலாம் இல்லை. உறவு என்று சொன்னால் கூட பிறந்த அண்ணனோ தம்பியோ மனைவியின் மூலமாகவோ தாயின் மூலமாகவோ தகப்பன் மூலமாகவோ இப்படியான உறவுகளை பேணக்கூடிய அந்த மக்கள் எப்படி இருப்பார்கள் என்று கேட்டால், அவர்கள் மீது யாராவது அன்பு காட்டினால், அவர்களுக்கு யாராவது பொருளாதார உதவி செய்தால், அல்லது அவர்களுக்கு இந்த உலகத்திலே ஏதேனும் ஒரு ஆதாயம் கிடைத்தால் அப்போதுதான் அந்த மக்கள் எல்லாம் உறவுகளை பேணுவார்கள். அது அல்லாமல் அந்த உறவுக்காரர்கள் தீங்கிழைத்தால் அல்லது வேறேனும் உறவு முறிக்கக்கூடிய காரியங்களாக ஏதோ ஒரு காரியங்களை அவர்கள் செய்துவிட்டால் உடனே அவர்கள் உறவை முறித்துக் கொள்வார்கள். உறவை பேணணும், மார்க்கம் வழிகாட்டி இருக்கிறது, நாம் பின்பற்றக்கூடிய இந்த கொள்கை வழிகாட்டி இருக்கிறது என்று ஒரு மார்க்கத்துக்காக ஒரு கொள்கைக்காக உறவை பேணுவார்களா என்று கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு முஸ்லிம்களையும் பார்க்கிறோம். முஸ்லிம் சமுதாயத்திலே இருக்கிற உறவுகள் எப்படி இருக்கிறது என்று கேட்டால், கொள்கை அடிப்படையிலே உறவுகளாக இல்லை. கொள்கை அடிப்படையிலே உறவை பேண வேண்டும். அல்லாஹ் சொல்லியிருக்கிறான், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லியிருக்கிறார்கள், உலகத்திலே எந்த ஆதாயம் இல்லாமல் இருந்தாலுமே அந்த உறவை நான் இறைவனுக்காக நேசிக்கிறேன், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதற்காக நேசிக்கிறேன் என்று அப்படி உறவுகளை தேர்ந்தெடுத்து அல்லாஹ்வுடைய தூதரை முன்மாதிரியாக ஏற்று அப்படி இறையச்சத்தோடு உறவுகளை பேணுகிறோமா என்று கேட்டால் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். ஆனால் நாம் ஏற்று பின்பற்றுகிற இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரை உறவுகள் குறித்து அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே பேசுகிறானே, உறவுகள் குறித்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசுகிறார்களே,
அந்த செய்திகளை எல்லாம் நாம் படித்து பார்த்தோம் என்று சொன்னால், உறவுகளை சரியாக பேணி வாழ்வதன் மூலமாக நம் சுவனத்துக்கே சென்று விடலாம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உறவுகள் குறித்து திருமறை குர்ஆனிலே பேசுகிறார். ஒருவேளை என்னிடத்திலே தொழுகை இருந்து, என்னிடத்திலே நோன்பு இருந்து, நான் ஜக்காத்து கொடுத்து, நான் ஹஜ் செய்து, நான் உம்ரா செய்து, இஸ்லாம் சொல்லக்கூடிய எத்தனையோ வணக்க வழிபாடுகளை செய்து, ஆனால் என்னிடத்திலே உறவு குறித்து கவலை இல்லை, உறவு விஷயத்திலே ஏனோதானே என்று இருக்கிறேன், உறவுகளை பேண மறுக்கிறேன் என்று சொன்னால், உறவை பேண மறுப்பதன் மூலமாகவே நீங்கள் நரகத்துக்கு கொண்டு செல்லப்படுவீர்கள் என்கிற அளவுக்கு இஸ்லாமிய மார்க்கம் உறவு குறித்து இப்படி கடுமையாக எச்சரிக்கை செய்யக்கூடிய காட்சிகளையும் பார்க்கிறோம். எனவே இந்த உறவு குறித்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னவெல்லாம் சொல்லி இருக்கிறான், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னவெல்லாம் சொல்லியிருக்கிறார்கள் என்பதையெல்லாம் நாம் அறிந்து, இதற்கு முன்பாக நாம் எத்தனையோ உறவுகளை முறித்திருப்போமே, எத்தனையோ உறவுகளோடு மனக்கசப்பாக இருந்திருப்போமே, எத்தனையோ உறவுகளை பேணாமல் இருந்திருப்போமே, எத்தனையோ உறவுகளை அலட்சியப்படுத்தியிருப்போமே. இந்த செய்திகளை எல்லாம் நீங்கள் கேட்ட பிறகு, இந்த திருமறை குர்ஆன் வசனங்களை எல்லாம் நீங்கள் சிந்தித்த பிறகு, இந்த நபிமொழிகளை எல்லாம் நீங்கள் கேட்ட பிறகு, இந்த பயானிலிருந்து நீங்கள் சென்ற பிறகு, நீங்கள் எடுக்கக்கூடிய முதல் செய்தியாக என்ன இருக்க வேண்டும் என்று சொன்னால், உடனே முறிந்து போகக்கூடிய உறவுகளை எல்லாம் பேணக்கூடிய மக்களாக நீங்கள் மாற வேண்டும். அதற்காகத்தான் இந்த தலைப்பையே இங்கே நாம் தேர்ந்தெடுத்திருக்கிறோம். ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு விதமான தலைப்புகள் தேர்ந்தெடுப்பதற்கான காரணம் என்ன என்று கேட்டால், ஏதோ ஒரு மணி நேரம் சொல்லக்கூடிய தகவலை எல்லாம் சொல்லிட்டு ஏதோ இந்த காதிலே வாங்கி அந்த காதிலே விட்டு விடலாம் என்பதற்காக இங்கே இந்த செய்திகள் எல்லாம் பேசப்படவில்லை. பேசப்படக்கூடிய தலைப்புகள், சொல்லப்படக்கூடிய செய்திகளை எல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே பிரதிபலிக்க வேண்டும், நம்முடைய வாழ்க்கையிலே அதை கடைபிடிக்க வேண்டும், நாம் அதை பின்பற்ற வேண்டும். ஒருவேளை நாம் பின்பற்றாவிட்டால் நாளை மறுமையிலே அல்லாஹ்விடத்திலே என்ன சொல்லும், வகாலு லவ் குன்னா நஸ்மஉ அவ் நஅகிலு மா குன்னா ஃபி அஸ்ஹாபிஸ் ஸஈர். அந்த மக்கள் சொல்வார்கள், நாங்கள் கேட்டிருந்தால், நாங்கள் சிந்தித்திருந்தால், நாங்கள் பின்பற்றி இருந்தால் இந்த நரகத்துக்கு வந்திருக்க மாட்டோமே என்று அந்த நரகவாசிகள் புலம்புவார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். எனவே வந்திருக்கக்கூடிய சகோதரிகள், இந்த ஒவ்வொரு தலைப்புகளும் பேசப்படக்கூடிய செய்தியை உடனே அதை கேட்டு பின்பற்றக்கூடியவர்களாக, உடனே கேட்டு நடக்கக்கூடியவர்களாக, உடனே நம்முடைய உள்ளத்திலே மாற்றம் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்க வேண்டும். அதற்காகத்தான் இந்த தலைப்புகள் இங்கே ஒவ்வொரு பயான் நிகழ்ச்சியிலும் தொடர்ச்சியாக நாம் ஒவ்வொரு தலைப்புகளின் கீழ் உரையாற்றப்பட்டு வருகிறது. அந்த அடிப்படையிலே இன்றைய தினம் இந்த உறவுகள் குறித்து அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே என்னெல்லாம் பேசுகிறான் என்று கேட்டால், அல்லாஹ் பல்வேறு வசனங்களிலே உறவு குறித்து பேசுகிறான். அதிலும் குறிப்பாக திருமறை குர்ஆனுடைய 4வது அத்தியாயம் 36வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அந்த வசனத்திலே அல்லாஹ் சொல்லிக் கொண்டே வருகிறான், வஅபுதுல்லாஹ வலா துஷ்ரிக் பிஹி ஷைஆ வபில் வாலிதைனி இஹ்சானா வபிதில் குர்பா வல் யதாமா வல் மசாகீன வல் ஜாரிதில் குர்பா வல் ஜாரிதில் ஜுனூபி வஸ் சாஹிபி பில் ஜுனூபி வப்னஸ் சபீல். அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே பேசுகிறான், அல்லாஹ் ஒருவனையே நீங்கள் வணங்க வேண்டும், அவனுக்கு எந்த ஒன்றையும் நீங்கள் இணையாக்கி விடக்கூடாது அப்படின்னு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முதலாக ஏகத்துவத்தை, தௌஹீதை அல்லாஹ் சொல்லுகிறான். ஏன்னா இந்த உலகத்திலே அனுப்பப்பட்ட எல்லா நபிமார்களும் சொல்லக்கூடிய முதல் செய்தி என்ன என்று கேட்டால், அல்லாஹ்வை மட்டும் நீங்க வணங்குங்க, அல்லாஹ்வை தவிர வேறு எந்த ஒன்றையும் நீங்கள் வணங்கி விடாதீர்கள் என்றுதான் எல்லா நபிமார்களுக்கும் அல்லாஹ் சொல்லி அனுப்பினார். அந்த அடிப்படையிலே முதலாவதாக அல்லாஹ் இந்த திருமறை குர்ஆன் மூலமாக ஒட்டுமொத்த சமுதாய மக்களுக்கும் அல்லாஹ் வசியத்தாக சொல்லுகிறான், நீங்கள் அல்லாஹ்வை வணங்க வேண்டும், அவனுக்கு இணை வைக்க கூடாது என்று சொல்லிட்டு அடுத்து அல்லாஹ் பேசுகிறான், தாய் தந்தைகளுக்கும் நீங்கள் நன்றி செலுத்துங்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே பேசுகிறான். தன்னை பற்றி சொல்லிவிட்டு அடுத்த இடத்திலே அல்லாஹ் யாரை வைக்கிறான், உன்னை பெற்றெடுத்த தாய்க்கும் தந்தைக்கும் நீங்கள் நல்லுபகாரம் செய்யுங்கள், அவர்களை நல்ல முறையிலே பராமரித்துக் கொள்ளுங்கள், அவர்களுக்கு நன்மை செய்யுங்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பேசுகிறான். அடுத்து அல்லாஹ் பேசுகிறான், உறவினர்களுக்கும் அனாதைகளுக்கும் ஏழைகளுக்கும் அண்டை வீட்டில் உள்ள உறவினர்களுக்கும் அந்நிய அண்டை வீட்டாருக்கும்
எப்பொழுதும் உங்களுடன் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் பயணிகளுக்கும் உங்களில் உள்ள அடிமைகளுக்கும் அன்புடன் நன்றி செய்யுங்கள். எவன் கர்வம் கொண்டவனாக பெருமை அடிப்பவனாக இருக்கிறானோ அவனை அல்லாஹ் நிச்சயமாக நேசிப்பதில்லை என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 4வது அத்தியாயம் 36வது வசனத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பேசி காட்டுகிறான். அப்ப சிந்தித்து பாருங்க அன்புள்ள சகோதரிகளே, திருமறை குரானிலே அல்லாஹ் தன்னை பற்றி சொல்லிவிட்டு இந்த உலகத்திலே அடுத்து நீங்கள் யாருக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று கேட்டால் உங்கள் தாய் தந்தையருக்கு நன்மை செய்யுங்கள். அடுத்து யார் என்று கேட்டால் உங்கள் சொந்த பந்தங்களுக்கு, உங்கள் உறவினர்களுக்கு, உங்கள் இரத்த பந்தங்களுக்கு நீங்கள் நன்மை செய்யுங்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தாய் தந்தைக்கு பிறகு உறவினர்களுக்கு நீங்கள் நன்மை செய்யுங்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்திலே எடுத்து சொல்லக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். அதே போல திருமறை குரானுடைய 17வது அத்தியாயம் 26வது வசனத்திலே அல்லாஹ் பேசுகிறான், உறவினர்களுக்கும் ஏழைகளுக்கும் வழிப்போக்கர்களுக்கும் அவர்களுடைய உரிமைகளை நீங்கள் கொடுத்து வரவும், செல்வத்தை அளவு கடந்து வீண் செலவு நீங்கள் செய்ய வேண்டாம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்தின் மூலமாக நமக்கு சொல்லி காட்டுகிறான். அப்ப இந்த வசனத்திலும் அல்லாஹ் என்ன சொல்லுகிறான் என்று கேட்டால் உறவினர்களை முதல் இடத்திலே வைக்கிறான். உறவினர்களுக்கும் ஏழைகளுக்கும் அவர்களுக்கென்று ஒரு உரிமை உங்களிடத்துல இருக்குமே, அந்த உரிமையை அந்த உறவினர்களுக்கு நீங்கள் கொடுத்து விடுங்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்திலே செல்லக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். அதே போல திருமறை குரானுடைய 2வது அத்தியாயம் 215வது வசனத்திலே அல்லாஹ் பேசுகிறான், நபியே, பொருட்களில் எதை செலவு செய்வது என்று உங்களிடம் கேட்கிறார்கள், நீங்கள் சொல்லுங்கள், நன்மையை கருதி நீங்கள் எத்தகைய பொருளை செலவு செய்தாலும் உங்கள் தாய் தந்தை, சுற்றத்தார், அனாதைகள், ஏழைகள், உறவினர்கள், வழிப்போக்கர்கள் என்று எந்த நன்மைகளை செய்தாலும் அல்லாஹ் அதற்குரிய கூலியை கண்டிப்பாக கொடுப்பான் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்திலும் உறவினர்களுக்கும் ஏழைகளுக்கும் நீங்கள் உங்கள் பொருளாதாரத்தை செலவழியுங்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். அதே போல அல்லாஹ் இன்னொரு வசனத்திலே திருமறை குரானிலே சொல்லும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமறை குரானிலே 3 வசனங்களை நினைவுபடுத்தாமல் எந்த ஒரு உபதேசமும் ரசூலுல்லாஹ் செய்ய மாட்டார்கள். எந்த அளவுக்கு என்று கேட்டால் ரசூலுல்லாஹ் ஜும்மா உரை நிகழ்த்தி இருக்கிறார்கள், பெருநாள் உரை நிகழ்த்தி இருக்கிறார்கள், மக்கள் கூடக்கூடிய சந்தைகளிலே உரை நிகழ்த்தி இருக்கிறார்கள். எல்லா இடங்களிலும் 3 வசனங்களை நினைவுபடுத்துவார்கள். அந்த 3 வசனங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்களாம், யா அய்யுஹன் நாஸ் இத்தகு ரப்பக்கும் அல்லதி ஹலகக்கும் மின் நஃப்ஸி வாஹிதா வ ஹலக மின்ஹா ஸௌஜஹா வ பஸ்ஸ மின்ஹுமா ரிஜாலன் கஸீரா வ நிஸாஆ வத்தகுல்லாஹ அல்லதி தஸாலூன பிஹி வல் அர்ஹாம் இன்னல்லாஹ கான அலைக்கும் ரகீபா. எந்த ஒரே ஒரு ஆத்மாவிலிருந்து உங்களை படைத்தானே அந்த இறைவனை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் அடுத்து சொல்லுகிறார், உங்கள் உறவினர்கள் விஷயத்திலும் நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், உங்கள் உறவினர்கள் விஷயத்திலும் நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு உபதேசிக்காமல், இந்த வசனத்திலே மக்களுக்கு சொல்லாமல் எந்த ஒரு உரையும் ரசூலுல்லாஹ் நிகழ்த்தியதே இல்லை என்கிற அளவுக்கு ரசூலுல்லாஹ் உறவுகள் விஷயத்திலே பேசியிருக்கிறார்கள் என்று சொன்னால், அன்புள்ள சகோதரிகளே, இந்த உறவுகள் விஷயத்திலே எவ்வளவு இரையச்சத்தோடு நடந்து கொள்ளணும் பாருங்க. நீங்க உறவு விஷயத்துல அல்லாஹ்வை பயப்படுங்க, அல்லாஹ்வை பயந்துக்கங்க. உறவு விஷயத்துல ஏனோதானோ என்று நடந்து விடாதீர்கள், உறவு விஷயத்திலே பொடுபோக்காக இருந்து விடாதீர்கள். உறவு என்பது அல்லாஹ் உங்களுக்கு அமானிதமாக கொடுத்திருக்கிறான் என்று சொன்னார்கள். சிந்தித்து பாருங்கள் அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு உலகத்திலே வாழுகிற நாம் எந்த ஒரு உறவையும் இன்றைக்கு நாம் தேர்ந்தெடுத்திருக்கிற உரிமை அல்லாஹ் கொடுத்திருக்கிறானா? நம்முடைய தாய், நம்முடைய தந்தை, எனக்கு இவர்தான் தாயா வரணும், இவர்தான் தந்தையா வரணும், இவர்தான் அண்ணனா வரணும், இவர்தான் தம்பியா வரணும், இவர்தான் எனக்கு சகோதரியா வரணும், இவர்தான் எனக்கு சகோதரனா வரணும். எந்த உறவாகுவது நாம் தேர்ந்தெடுக்கிற அடிப்படையில் அல்லாஹ் இந்த உலகத்திலே கொடுத்திருக்கிறானா என்று கேட்டால் இல்லை. அப்போது அல்லாஹ்வா அந்த உறவை நமக்கிடையில் அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கிறான். தாய் தந்தை என்கிற உறவை நமக்கு ஏற்படுத்தி இருக்கிறான். அல்லாஹ் சகோதரன் என்ற உறவை அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கிறான்.
சகோதரி என்ற உறவை அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கிறான். தாயின் மூலமாக இருக்கக்கூடிய சகோதரிகளின் உறவை அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கிறான். தந்தையின் மூலமாக இருக்கிற உறவுகளை அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கிறான். இந்த உறவுகள் எல்லாம் இந்த உலகத்திலே அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு அமானிதம். இந்த உறவுகள் விஷயத்திலே நீங்கள் ஒருவருக்கொருவர் எப்படி நடந்து கொள்கிறீர்கள் என்பதை சோதிப்பதற்காக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உலகத்திலே கொடுத்திருக்கிறான். எனவே அந்த உறவுகள் விஷயத்திலே நாம் அல்லாஹுவை பயப்படுகிறோமா என்பதை நாம் ஒவ்வொருவருமே சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏனென்று கேட்டால் இன்னைக்கு சமுதாயத்துல உறவுகள் இடத்துல அவ்வளவு அலட்சியம். இன்னும் சொல்ல போனால் இன்றைக்கு நாம் சதக்கா தான தர்மங்கள் கூட எப்படி செய்கிறோம் என்று கேட்டால் நம்முடைய உறவுகளை மறந்து விடுகிறோம். நம்முடைய அக்காவோ, நம்முடைய தம்பியோ, நம்முடைய தாய் வழி உறவுகளோ, நம்முடைய தந்தை வழி உறவுகளோ அந்த ஜக்காத்தை கொடுப்பதற்கு கூட, அந்த தர்மங்களை கொடுப்பதற்கு கூட நாம் என்ன செய்கிறோம் என்று கேட்டால் அவர்களிடத்திலே இருக்கிற மனக்கசப்பு, அவர்களிடத்திலே இருக்கிற போட்டி, அவர்களுக்கு நமக்கும் இடையே இருக்கிற பொறாமை, இந்த காரணத்தினால் கூட இன்றைக்கு நாம் கொடுக்கிற ஜக்காத்தை கூட நாங்கள் மற்ற மக்களுக்கு கொடுக்கிறோம், வெளியே இருக்கக்கூடிய மக்களுக்கு கொடுக்கிறோம், எங்கள் உறவுகளிடத்துல இந்த பொருளாதாரத்தை கொடுக்க மாட்டோம் என்கிற நிலை இன்றைக்கு சமுதாயத்திலே உருவாகி இருக்கிறது. ஆனால் சிந்தித்து பாருங்கள், ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே ஓடி வருகிறார். ஓடி வந்து கேட்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, என்னிடத்திலே இருக்கிற இந்த ஜக்காத்துடைய பொருளாதாரத்தை என்னுடைய கணவர் சிரமப்படுகிறார், என்னுடைய கணவர் கஷ்டப்படுகிறார், நான் அவருக்கு என்னுடைய பொருளாதாரத்தை கொடுத்தால் அல்லாஹ்விடத்திலே எனக்கு கூலி கிடைக்குமா என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்கிறார். நம்ம எல்லாருக்குமே இந்த சந்தேகம் இருக்கும். நம்ம எல்லாரும் என்ன நினைப்போம், நம்ம நல்ல பொருளாதாரம் சம்பாதிக்கிறோம், ஜக்காத்து கொடுக்கிற எலிஜிபிள் இருக்கு, நம்ம ஏன் நம்ம சொந்தக்காரங்களா தேடி போய் கொடுக்கணும்? வெளியே எத்தனையோ ஏழை எளிய மக்கள் இருக்கிறார்கள், கண்ணுக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க, அவங்களுக்கு கையில கொடுத்துட்டு போயிடலாமே, ஏன் நம்ம சொந்த பந்தங்களுக்கு ஏன் நம்ம கொடுக்கணும் அப்படின்னு கூட நமக்கும் அந்த இயல்பாகவே அந்த எண்ணம் இருக்கத்தான் செய்கிறது. அதே தான் ஜைனப் ரலியல்லாஹு அவர்களுக்கும் இருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே போய் கேட்ட பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஜைனப் அவர்களே, உங்களுக்கு நன்மை இருக்கிறது. எப்படிப்பட்ட நன்மை தெரியுமா? உங்களுக்கு 2 வித கூலிகள் இருக்கிறது. ஒரு கூலி இல்ல, உங்களுக்கு ஜக்காத்து கொடுத்த நன்மை மட்டும் உங்களுக்கு கிடைக்காது. உறவுகளை நீங்கள் அனுசரித்தீர்களே, உறவுகளுக்கு கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டீர்களே, உறவுகளுக்கு கொடுத்து உதவ வேண்டும் என்று நீங்கள் நினைத்தீர்களே, அதனால் அல்லாஹ்விடத்தில் உங்களுக்கு 2 கூலிகள் இருக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். எப்படிப்பட்ட கூலி பாருங்க! நான் சம்பாதிக்கிற அந்த ஜக்காத்தை எடுத்துக்கொண்டு வெளி மக்களுக்கு நான் கொடுத்த அல்லாஹ்விடத்திலே நன்மை பெறுவதை விட உங்கள் சொந்த பந்தங்களிடத்திலே, உங்கள் உறவுகளிடத்திலே, அதே போல் ஏழ்மை நிலையில் இருக்கக்கூடிய, அதே போல் கஷ்டத்திலே இருக்கக்கூடிய அந்த உறவுகளுக்கு நீங்கள் உங்கள் ஜக்காத்தை, உங்கள் பொருளாதாரத்தை கொடுத்தால் அல்லாஹ்விடத்திலே அதற்கு எப்படி நன்மை இருக்கிறதாம்? உறவுகளை பேணியதற்காக அல்லாஹ் ஒரு நன்மையை கொடுக்கிறான், ஜக்காத்தை கொடுத்ததற்கான அந்த முழு நன்மையும் அல்லாஹ் கொடுக்கிறான். அப்ப மார்க்கத்திலே எவ்வளவு உறவுகள் விஷயத்திலே எவ்வளவு முன்னணியிலே வைக்கிறது பாருங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உறவுகளுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் என்று பாருங்கள். அது மட்டும் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லல, இன்னும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்புகிறார்களோ அவர்கள் தங்கள் உறவுகளோடு சேர்ந்து வாழட்டும் என்று சொன்னார்கள். நம்மளாம் என்ன சொல்லுவோம், நான் நல்லா தொழுகிறேன், நோன்பு வைக்கிறேன், நோன்பு வச்சா தானே அல்லாஹ்வை நம்புறேன்னு அர்த்தம், தொழுதா தானே அல்லாஹ்வை நம்புறேன்னு அர்த்தம், மற்ற காரியங்களை ஹஜ்ஜி செஞ்சா தானே அல்லாஹ்வை நம்புறேன்னு அர்த்தம். ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் ஈமானோடு தொடர்பு படுத்தி சொன்னார்கள், நீங்கள் அல்லாஹ்வை நம்பினால், நீங்கள் மறுமையை நம்பினால் உங்கள் உறவுகளோடு நீங்கள் சேர்ந்து வாழுங்கள். அப்ப அல்லாஹ்வை நம்பாட்டி, மறுமையை நம்பாட்டி, யார் அல்லாஹ்வை மறுமை நாளில் நம்பியவர்கள் இல்லை, யார் உறவுகளை முறிக்கிறார்களோ, யார் உறவுகளிடத்திலே ஏனோதானே என்று வாழ்கிறார்களோ, யார் உறவுகளிடத்திலே அந்த உறவை பேண மறுக்கிறார்களோ அவர்கள் அல்லாஹ்வையும் நம்பவில்லை, மறுமை நாளையும் நம்பவில்லை என்று சொன்னார்கள். எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் ஈமானோடு இணைத்து இந்த உறவு முறைகளை பேண சொல்லுகிறார்கள் என்று பாருங்கள். அது மட்டும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லல, உங்களில் யாருக்காவது உங்கள் வாழ்வாதாரம் விசாலமாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், உங்களுக்கு ரிஸ்க் அதிகமாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால்,
உங்கள் வாழ்நாள் நீட்டிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் ரசூலுல்லாஹ் இரண்டையும் சொல்லிவிட்டு சொன்னார்கள். உங்களுக்கு உலகத்திலே ஆசை இருக்கிறதா? இஸ்லாமிய மார்க்கத்துலங்க எத்தனையோ நன்மைகள் இருக்கிறது. தொழுகை என்கிற நன்மை, எத்தனையோ விதமான நன்மை இருக்கு. அதெல்லாம் மறுமையிலே அல்லாஹ் நிறைய நன்மைகளை, நிறைய கூலிகளை சொல்லுகிறான். ஆனால் உலகத்திலே கிடைக்கிற நன்மைகளை பற்றி சொல்லும் போது ரசூலுல்லாஹ் இந்த இடத்திலே அந்த இரண்டையும் சொல்லி, உலகத்திலே கிடைக்கும். ஒரு மனிதனுக்கு உலகத்திலே பொருளாதாரம் வேண்டுமா? உலகத்திலே நீ செல்வந்தனாக மாற வேண்டுமா? உலகத்திலே நீ நீண்ட நாள் இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறாயா? இந்த இரண்டையும் சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், உங்கள் உறவுகளோடு நீங்கள் சேர்ந்து வாழுங்கள், உங்களுக்கு அல்லாஹ் பொருளாதாரத்தை விசாலப்படுத்துவான். அன்புள்ள சகோதரிகளை, சிந்தித்து பாருங்கள். எந்த பொருளாதாரம் உங்கள் உறவுகளை நீங்கள் இணைத்து வாழ்ந்தால் உங்களுக்கு பொருளாதாரத்தை விசாலமாக்கி கொடுப்பேன் என்று அல்லாஹ் வாக்குறுதி கொடுக்கிறானோ, அந்த பொருளாதாரத்தை வைத்து இன்றைக்கு உறவுகள் மத்தியிலே மிகப்பெரிய சண்டைகளையும், மிகப்பெரிய குழப்பங்களையும், மிகப்பெரிய உறவு, இந்த பொருளாதாரத்துக்காகத்தான் உறவை முறிப்பே என்கிற நிலைமைக்கு அப்படியே தலைகீழாக மாற்றிவிட்டோம். இன்னைக்கு ரெண்டு உறவுகள், அண்ணனும் தம்பியும் பேசுவதில்லை, என்ன அக்காவும் தங்கையும் பேசுவதில்லை, என்ன பொருளாதார பிரச்சனை, கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை, இட பிரச்சனை. அவர் என்ன இப்படி பேசிட்டாரு, என்னிடத்துல பொருளாதாரத்தில் இப்படி நடந்துட்டாரு, அதனால எத்தனை வருஷம், 1 வருடம் 2 வருடம் அல்ல, அந்த பிரச்சனையை ஆரம்பித்த 5 வருடங்கள், 10 வருடங்கள், 20 வருடங்கள் இதே நிலை நீடிக்கிறது. காரணம் என்ன என்று கேட்டால் பொருளாதாரம் தான் அதற்கான தடையாக, அதற்கான காரணமாக இருக்கிறது. ஆனா அல்லாஹ் என்ன வாக்குறுதி தருகிறான்? அல்லாஹுடைய தூதர் என்ன சொன்னாங்க? நீங்கள் பொருளாதாரத்திலே செல்வந்தனாக மாற வேண்டுமா? உங்களுக்கு அல்லாஹ் வாழ்வாதாரத்தை அள்ளி அள்ளி கொடுக்க வேண்டுமா? என்ன செய்யுங்க? சொந்த பந்தங்களிடத்திலே அன்போடு இருங்கள், கருணையோடு இருங்கள், உறவுகளை பேண வேண்டும் என்று ஆசைப்படுங்கள். ஆனா நம்ம எல்லாம் என்ன நினைக்கிறோம்? உலகத்துல என்னமாவது ஆதாயம் கிடைக்காதா? நம்ம எப்படி, நம்ம கார் வச்சிருக்கோம், நம்ம பொருளாதாரத்தில் மித மிஞ்சி இருக்கோம், ஏன் அந்தமா என்னிடத்துல கேட்காதோ? ஏன் நான் அந்தமாவுக்கு தான் வழிய போய் சலாம் சொல்லணுமோ? ஏன் அந்தமா என்னிடத்துல பேசாதோ? இப்படி எல்லாம் இதெல்லாம் என்ன? உலக எதிர்பார்ப்பு. உலகத்திலே கிடைக்கிற அற்பமான பொருளாதாரம், உலகத்திலே கிடைக்கிற ஒரு சின்ன சின்ன கௌரவத்துக்காக கூட 1 வருடம் 2 வருடம் 5 வருடம் சின்ன சின்ன மனக்கசப்புகளுக்காக கூட இன்றைக்கு பேசாமல் இருக்கிறோம். இன்னும் சிந்தித்து பாருங்கள். நமக்கு பொருளாதாரம் இல்ல, கஷ்டத்துல இருக்கிறோம், துன்பத்துல இருக்கிறோம். ஒருவேளை என்ன காரணமாக இருக்கலாம் தெரியுமா? நீங்கள் உறவை முறித்து கொண்டதன் விளைவாக கூட அல்லாஹ் உங்களுக்கு தரக்கூடிய அந்த பொருளாதாரத்தை அல்லாஹ் நிறுத்தி இருக்கலாம், உங்களுக்கு துன்பத்தை தந்திருக்கலாம், உங்களுக்கு வியாபாரத்தில் இழப்பை தந்திருக்கலாம். ஒருவேளை அந்த உறவுகளோடு இணைத்து வாழ்ந்தால் அதன் மூலமாகவே அல்லாஹ் உங்கள் பொருளாதாரத்திலே பரக்கத்தை ஏற்படுத்தி இருக்கலாம். அப்ப உலகத்திலே இந்த பொருளாதாரத்தை சம்பாதிக்கிறதுக்காக என்னவெல்லாம் செய்கிறோம், எப்படியெல்லாம் யோசிக்கிறோம், எப்படியெல்லாம் திட்டம் போடுகிறோம், எப்படியெல்லாம் அல்லாஹ்விடத்திலே அழுது புலம்பி கையேந்தி கண்ணீர் விட்டு அழுகிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அப்படி பொருளாதாரம் வேண்டும் என்று சொன்னால் உறவுகளோடு சேர்ந்து வாழுங்கள், அல்லாஹ் அந்த பொருளாதாரத்தை உங்களுக்கு கொடுப்பான். உங்கள் வாழ்நாள் நீட்டிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், உலகத்துல யாருக்காவது நாளைக்கே எனக்கு மௌத்து வந்துடணும், மரணம் வந்துடணும் யாராவது நினைக்கிறோமா? யாராவது அப்படி பேசுவோமா? யார்கிட்ட அப்படி சொன்ன என்ன சொல்ல, என்ன வார்த்தை பாய் பேசுறீங்க, இப்படி எல்லாம் பேசலாமான்னு கூட சொல்லுவோம். ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், உங்களுக்கு வாழ்நாள் நீட்டிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் உறவுகளோடு சேர்ந்து வாழுங்கள் என்று சொன்னார்கள். அன்புள்ள சகோதரர்களே, நம் ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் ஆழ பதிய வேண்டிய செய்தி எது? ஏனென்று கேட்டால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒவ்வொரு செய்திகளிலும் முன்மாதிரியாக ஏற்று பின்பற்றுகிற நாம், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிவிட்டார்கள், என் உறவுகளை பேணுவதன் மூலமாக நான் இந்த உலகத்திலே எனக்கு பொருளாதாரம் வழங்கப்படலாம், என் வாழ்நாள் நீட்டிக்கப்படலாம், அதன் மூலமாக சுவனம் செல்லலாம், அல்லாஹ் சொல்லிவிட்டான் என்ற காரணத்தினால் எப்படிப்பட்ட உறவாக இருந்தாலும் அந்த உறவுகளோடு பேசுவேன், இணைந்து வாழ்வேன். ஒரு மனிதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே வருகிறார். வந்து அவசர அவசரமாக கேட்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, சொர்க்கத்திலே கேட்கக்கூடிய ஏதாவது ஒரு காரியத்தை எனக்கு நீங்கள் சொல்லுங்கள். மக்கள் எல்லாம் அவர் கேட்டதை பார்த்த உடனே மக்கள் எல்லாம் கோபப்படுக, என்ன அவசரம், ஏன் இவ்வளவு ஃபாஸ்டா எங்க போறீங்க? அந்த மாதிரி
ஒரு மாதிரியான தோற்றத்தில் மிக வேகமாக அந்த கேள்வியை கேட்கிறார். உடனே ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அவரை விடுங்கள். சொல்லிவிட்டு அவருக்கு சொர்க்கத்திலே சேர்க்கக்கூடிய காரியங்கள் என்ன தெரியுமா என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவருக்கு நசீகா வசியத்து செய்கிறார்கள். நீ சொர்க்கத்திலே நுழைய வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ் ஒருவனை மட்டுமே வணங்க வேண்டும், அவனுக்கு எந்த ஒன்றையும் இணை வைக்க கூடாது. நீ தொழுகையை நிலைநாட்ட வேண்டும், நோன்பை கடைபிடிக்க வேண்டும், ஜக்காத்தை கொடுக்க வேண்டும், உறவுகளோடு சேர்ந்து வாழ வேண்டும். மொத்தமே ஒரு 5 விஷயங்களைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி இருப்பார்கள். அந்த 5 விஷயங்களிலே உனக்கு சொர்க்கம் வேண்டுமா, உறவுகளோடு சேர்ந்து வாழ், நீ சுவனத்திலே நுழைந்து விடலாம். எத்தனை செய்திகள் இருக்கிறது மார்க்கத்திலே, எவ்வளவு சட்டங்களை அல்லாஹ் சொல்லி இருக்கிறான். ஆனா ரசூலுல்லாஹ் இந்த இடத்துல சொல்லும்போது சுவனம் வேண்டுமா, சொர்க்கத்திலே இடம் வேண்டுமா, சொர்க்கத்திலே நீ செல்ல வேண்டுமா, உறவுகளோடு சேர்ந்து வாழ், சுவனம் நுழைந்து விடலாம். மேலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாரெல்லாம் இஸ்லாத்தை அல்லாஹ்வுடைய தூதர் ஏற்று உடன்படிக்கை எடுப்பார்களோ அவர்களிடத்திலே உடன்படிக்கை எடுப்பார்கள். எந்த அளவுக்கு என்று கேட்டால், மக்காவிலே வாழ்ந்த அந்த மக்கத்து குறைஷிகள் நபித்தோழர்களை கடுமையான முறையிலே தாக்குகிறார்கள், துன்பப்படுத்துகிறார்கள். ஒரு கட்டத்தில் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டா, சகாபாக்கள் எல்லாம் முதல் முறையாக அபிசீனியாவுக்கு பயணப்படுகிறார்கள். நீ மக்காவில் இருக்க முடியாது, மக்கத்து காஃபிர்கள் கடுமையான தொல்லைக்கு ஆளாக்கப்படுகிறார்கள். அபிசீனியாவுக்கு செல்கிறார்கள். அங்கே மன்னர் நஜ்ஜாசி ஆண்டு கொண்டிருக்கிறார். அப்ப இந்த மக்கத்து குறைஷிகள் எல்லாம் மன்னர் நஜ்ஜாசி இடத்திலே போகிறார்கள். போய் இந்த சகாபாக்களை பற்றி தப்பும் தவறுமாக அவர்களிடத்திலே சொல்லுகிறார்கள். இந்த மாதிரி உங்க நாட்டுக்கு சில பேர் வந்திருக்கிறார்கள், உங்க கிறிஸ்தவ மதத்தை ஏற்றுக்கொள்ளல, எங்களுடைய சிலை வணக்கத்தையும் அவர்கள் ஏற்றுக்கொள்ளல, ஒரு புதிய கொள்கையை கொண்டு வந்திருக்கிறார்கள், அவர்களை அழைத்து நீங்கள் விசாரியுங்கள் என்று சொல்லுகிறார். உடனே அவர் சொல்லுகிறார், மன்னர் நஜ்ஜாசி அந்த சகாபாக்களை அழைக்கிறார். ஜாஃபர் ரலியல்லாஹு அவர்கள் எழுந்திருக்கிறார்கள். அவர் அந்த கொள்கையை பற்றி கேட்கிறார். உடனே ஜாஃபர் ரலியல்லாஹு அவர்கள் பேச ஆரம்பிக்கிறார்கள். நாங்கள் எல்லாம் சிலை வணக்கத்திலே இருந்தோம், நாங்கள் எல்லாம் அறியாமை காலத்திலே இருந்தோம், நாங்கள் எல்லாம் உறவை துண்டித்து வாழ்ந்தவர்களாக இருந்தோம், நாங்கள் எல்லாம் பெண்களை தவறான முறையிலே நடத்தியவர்களாக இருந்தோம். அல்லாஹ் எங்களிடத்திலே ஒரு தூதரை அனுப்பினார், அல்லாஹ்வை மட்டுமே வணங்க வேண்டும் என்று எங்களுக்கு சொன்னார், உறவுகளோடு இணைந்து வாழ வேண்டும் என்று எங்களுக்கு சொன்னார், இரத்த பந்தங்களை முறித்து விடாதீர்கள் என்று எங்களுக்கு சொன்னார். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன ஒவ்வொரு கொள்கைகளையும் அபிசீனியா அந்த நஜ்ஜாசி மன்னரிடத்திலே சொல்லும் பொழுது ஜாஃபர் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் எங்களிடத்தில் என்ன சொன்னார்கள் தெரியுமா, என்ன ஏவினார்கள் தெரியுமா, அல்லாஹ்வை மட்டுமே வணங்க வேண்டும் என்று அந்த இஸ்லாத்தின் அடிப்படைகளை பற்றி சொல்லும் பொழுது இரத்த பந்தங்களை முறிக்க கூடாது என்று எங்களிடத்தில் உடன்படிக்கை வாங்கி இருக்கிறார். அன்புள்ள சகோதரர்களே, இரத்த பந்தத்தை முறிப்பது என்பது, உறவுகளை துண்டிப்பது என்பது ஒரு கட்டத்தை இஸ்லாத்திலே கேள்விக்குள்ளாக்கி கூடிய அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் அதை மிக அடிப்படை காரணமாக அல்லாஹ்வுடைய தூதர் வலியுறுத்தி இருக்கிறார்கள். எந்த அளவுக்குன்னு பாருங்க. இன்னும் சொல்ல போனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உறவின் இலக்கணத்தை பற்றி சொன்னார்கள். உறவு என்று சொன்னால் இன்றைக்கு நாம் உலகத்திலே எப்படி அதை புரிந்திருக்கிறோமோ, ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், உறவு என்று சொன்னால் நீங்கள் எப்படி புரிந்திருக்கிறீர்களோ, ஏதோ உலகத்திலே கிடைக்கிற ஆதாயத்துக்காக, உலகத்திலே கிடைக்கிற அன்புக்காக, உலகத்திலே கிடைக்கிற கருணைக்காக, உலகத்திலே அவர் மூலமாக ஏதேனும் எனக்கு கிடைக்காதா என்ற அடிப்படையிலே தானே இன்றைக்கு உலகத்திலே உறவுகளை நாம் பேணி கொண்டிருக்கிறோம். அதை ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், பதிலுக்கு பதில் உறவாடுபவன் உறவை பேணியவன் அல்ல. நம்ம ஒருத்தருக்கு செய்யறோம் அப்படின்னா அவங்க நமக்கு செய்யறாங்க, என்ன மாதிரி உறவை பேண்டாரு அப்படின்னு பேசுறோம்ல. நமக்கு ஒரு 1000 ரூபாய் கொடுத்தாரு, நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம திருப்பி அந்த 1000 ரூபாய் எப்படியாவது செய்யணும்னு நினைக்கிறோம். நமக்கு 2 கருணையா போன் பண்ணி, பா எப்படி இருக்கீங்க, குழந்தை எப்படி இருக்கு, 2 தடவை விசாரிச்சுட்டாங்கன்னா நம்ம என்ன செஞ்சிடறோம், நம்ம எல்லாம் இன்னைக்கு போன் போட்டு விசாரிச்சாங்க, நம்மளும் என்னன்னு போன் போட்டு கேட்டுருவோம், எப்படிமா இருக்கீங்க, என்னமா செய்றீங்க கேட்டு நம்மளும் விசாரிச்சிருவோம். இந்த மாதிரி உறவுகள் விஷயத்திலே அவர்கள் ஒன்றை செய்தால் நாம் அவர்களுக்காக ஒன்றை செய்ய வேண்டும், அவர்கள் நமக்கு அன்பு காட்டினால் நாம் அவர்கள் மீது அன்பு காட்ட வேண்டும் என்று பதிலுக்கு பதில் உறவாடுகிறீர்களே, அதற்கு பேர் உறவை பேணுவதல்ல.
உறவை பேணுவது என்றால் என்ன தெரியுமா? உங்களுக்கும் உங்கள் அண்ணனுக்கும் தம்பிக்கும் இடையிலே பகைமை இருக்குமே, உங்களுக்கும் அவருக்கும் இடையிலே மனஸ்தாபம் இருக்குமே, உங்களுக்கும் அவருக்கும் இடையிலே கோபம் இருக்குமே, அந்த நேரத்திலே அந்த கோபத்தை மறந்து, அந்த மனஸ்தாபத்தை மறந்து, அந்த பொருளாதாரத்தை மறந்து, அல்லாவுக்காக உங்களோடு நான் இணைகிறேன், அல்லாவுக்காக உங்களோடு நான் இணைத்து வாழுகிறேன் என்று நீங்கள் உறவாடுகிறீர்களே, அதற்கு பெயர்தான் உறவை பேணுவது என்று சொன்னார்கள். பண்புள்ள சகோதரர்களை, இன்றைக்கு நாம் நினைப்பதை போன்று உறவை பேணுவது என்று சொன்னால், அவர் நம்மிடத்திலே பேசினால் நாம் அவரிடத்திலே தேவையான உதவிகளை செய்வது உறவை பேணுவதல்ல. உறவை பேணுவது என்று சொன்னால், அவரிடத்திலே எனக்கு சண்டை இருந்தாலும், அவரிடத்திலே எனக்கு மனஸ்தாபம் இருந்தாலும், அவரிடத்திலே எனக்கு கோபம் இருந்தாலும், அவர் என்னை புரிந்து கொள்ளாமல் விட்டாலும், நான் அவருக்காக, நான் அல்லாவுக்காக உறவை பேணுவேன் என்று உறவை முடிவெடுத்து நீங்கள் பேணுகிறீர்களே, அதற்கு பெயர்தான் உறவை பேணுவது என்று சொன்னார்கள். இப்போது சொல்லுங்கள், இப்போது நாம் ஒவ்வொருவரும் நம்மை நாமே சுய பரிசோதனை செய்வோம். எந்த உறவுகளிடத்திலே என்னை பேசிய பொழுது, என்னை திட்டிய போது, எனக்கு இழப்பை தந்த பொழுது, அந்த உறவுகளிடத்திலே அல்லாவுக்காக நான் பேசியிருக்கிறேன், எத்தனை உறவுகளை நாம் சொல்ல முடியும்? என்னை திட்டினாங்க, பேசுனாங்க, என்னை என்னெல்லாமா செஞ்சாங்க, எல்லாத்தையும் அல்லாவுக்காக மன்னிச்சிட்டேன், ஆனாலும் உங்களோடு இணைவேன், ஆனாலும் உங்களோடு பேசுவேன், ஆனாலும் உங்களோடு சலாம் சொல்லுவேன். ஒரு மனிதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கேட்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, என்னுடைய உறவிடத்திலே நான் ஒட்டி வாழ்ந்தால் அவர் வெட்டி வாழுகிறார், அவருக்கு நான் நன்மை செய்தால் அவர் எனக்கு தீமை செய்கிறார், அவரிடத்தில் நான் எப்படி நடந்து கொள்ள? நம்ம எல்லாருக்குமே அந்த கேள்வி இருக்கும். நம்ம பேசணும் தான் நினைக்கிறோம், நம்ம ஹெல்ப் பண்ணணும் தான் நினைக்கிறோம், நம்ம சலாம் சொல்லணும் தான் நினைக்கிறோம், நம்ம நன்மை செய்யணும் தான் நினைக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அப்படி என்றால் உங்களிடத்திலே அல்லாஹ் ஒரு வானவரை அனுப்புகிறான், அந்த வானவர் உங்களுக்காக அல்லாஹ்விடத்திலே துஆ செய்து கொண்டே இருக்கிறார். நீங்கள் உறவை பேண வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருக்கிற அந்த நேரம் முழுக்க உங்களுக்காக அல்லாஹ்விடத்திலே துஆ செய்கிறார். அந்த சிந்தனை, அந்த எண்ணம் இருந்தால் போதும். அல்லாஹ் ஒரு வானவரை அனுப்பி, வானவர் நமக்காக அல்லாஹ்விடத்திலே துஆ செய்கிறார் என்று சொன்னால், பண்புள்ள சகோதரிகளே, இந்த உறவு என்பது இஸ்லாத்தின் பார்வையிலே சாதாரணமாக நன்மையாக, சாதாரண தீமையாக சொல்லப்பட்டதல்ல. உறவு குறித்து நாளை மறுமையிலே அல்லாஹ்விடத்திலே கடுமையான விசாரணை இருக்கிறது. சொல்லப்பட்ட திருமறை குர்ஆன் வசனங்களும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பொன்மொழிகளும் இந்த நிமிடத்திலே நம்முடைய உள்ளத்திலும் சிந்தனையும் மாற்றத்தை ஏற்படுத்தவில்லை என்று சொன்னால், இனியாவது நான் உறவுகளை பேணுவேன் என்று நினைக்கவில்லை என்று சொன்னால், மறுமையிலே மிகப்பெரிய நஷ்டத்திற்கு ஆளாக்கப்படுவோம். மௌத்து எப்பன்னு தெரியும்? நாளைக்கு மரணிக்கலாம், அடுத்த வாரமோ அடுத்த மாதமோ அடுத்த வருடமோ என்றைக்கு மரணம் வருவது நமக்கு தெரியாது. ஒருவேளை அந்த மரண நேரத்திலே உறவை முறித்து வாழ்ந்து நான் என்னுடைய மரணம் அடைந்திருந்தால், ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், நாம் செய்யக்கூடிய எல்லா அமல்களையும் அல்லாஹ் ஒவ்வொரு திங்கள் என்றும் வியாழன் என்றும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான். சில பேரை உடைய அமலை அல்லாஹ் நிறுத்தி வைத்து விடுகிறான். யார் என்று கேட்டால், யாருக்கிடையிலே பகைமையும் வெறுப்பும் இருந்து ஒருவரை ஒருவர் பேசாமல் இருக்கிறார்களோ அவர்கள் பேசுகிற வரை, அவர்கள் சலாம் சொல்லுகிற வரை அல்லாஹ் அவர்களின் அமல்களை ஏற்றுக்கொள்ள மாட்டான். அப்ப இந்த நேரத்திலே, இந்த நிமிடத்திலே அல்லாஹ்வுடைய வசனங்கள் உள்ளத்திலே தட்ட வேண்டும். உறவை பேணுவது என்று சொன்னால், சென்னையில இருக்காங்க, பெங்களூர்ல இருக்காங்க, வெளிநாட்டுல இருக்காங்க, அந்த காலத்துல மாதிரி ஒரு குதிரை எடுத்துட்டு, ஒட்டகத்தை எடுத்துட்டு இங்க இருந்து 5 நாள் 10 நாள் 1 மாத பயணம் சென்று பேண வேண்டிய அவசியம் இல்லை. நம் கையிலே இருக்கிற மொபைல் போன் வழியாக ஒரு போன், நம்முடைய தலைக்கணத்தை இறக்கி வைப்போம். நான் ஏன் பேச வேண்டும்? நான் ஏன் சலாம் சொல்ல வேண்டும்? கொஞ்சம் இறங்குங்க, அல்லாவுக்காக இறங்குங்க. யார் அல்லாவுக்காக பணிகிறார்களோ அவர்களிடத்தில் அல்லாஹ் அந்த பணிவை கொடுப்பான். ஒரு போன், ஒரு சலாம், அவரிடத்தில் உங்களை கொஞ்சி மகிழ்ந்து விளையாட சொல்லவில்லை, அவர்களோடு முகம் கொடுத்து சலாம் சொல்லக்கூடிய வகையிலாவது, தெருவிலே ரோட்டிலே எங்கேயாவது நடந்து சென்றால் முகம் விரித்து அந்த புன்னகை கூட தர்மம் என்று சொன்னார்கள். உன் சகோதரனை அழகான
புன்முறுவலோடு சந்திக்கிறாய், அதுவும் அல்லாஹ்விடத்திலே தர்மமாக அல்லாஹ் உன்னிடத்திலே கணக்கு வைப்பான் என்று சொன்னார்கள். எனவே அன்புள்ள சகோதரிகளே, இந்த உரையின் மூலமாக, இந்த திருமறை குர்ஆன் வசனத்தின் மூலமாக, இந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பொன்மொழிகளின் மூலமாக இந்த நேரத்திலே நான் சொல்லப்பட்ட செய்திகள் எல்லாம் உங்கள் ஈமானை அதிகரிப்பதற்கும், நீங்கள் உறவுகளிடத்திலே இனி அல்லாஹ்வுக்காக அவர்களிடத்திலே பேச வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் இந்த குர்ஆன் வசனங்களும் இந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொன்மொழிகளும் உங்களுக்கு நினைவுபடுத்தப்பட்டது. எனவே இதை உள்ளத்திலே ஆழமாக பதித்து ஷைத்தானுக்கு இடம் கொடுத்து விடாமல், ஷைத்தானுடைய பண்பு என்ன? தலைக்கணம், பெருமை, ஆணவம். நான் ஏன் இறங்க வேண்டும், நான் எப்படிப்பட்டவன், நான் உயர்ந்தவன், என்னிடத்திலே பொருளாதாரம், என்னிடத்தில் அதிகாரம் என்று அந்த தலைக்கண பண்பு ஷைத்தான் நம்மிடத்துல ஊட்டிக்கொண்டே இருப்பான். நீயே அவங்கள்ட்ட பேசுற, நீயே அவங்கள்ட்ட சலான் சொல்ற, உனக்கு என்ன தேவை, அவங்களால உனக்கு என்ன உலகத்துல என்று அந்த ஷைத்தானுடைய சிந்தனைக்கு இடம் கொடுக்காமல் அல்லாஹ்வுக்கு பயந்தவர்களாக நாம் முறித்து கொண்ட ஒவ்வொரு உறவுகளையும் இன்றைக்கே வீடுகளுக்கு சென்று நீங்கள் எந்த உறவுகளை எல்லாம் முறித்தீர்களோ, குறிப்பாக அந்த உறவுகளிடத்திலே குறைந்தபட்சம் தொலைபேசியின் வாயிலாக கூட அவரிடத்திலே சலாம் சொல்லி அந்த உறவுகளை பேணி நாளை மறுமையிலே சுவனத்திலே வெற்றி அடையக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள வேண்டும் என்று கூறி என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.